ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இருக்கட்டும். இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்டெப்பன்ல பார்த்தீங்கன்னா ஜெம்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் பற்றி தான் பார்க்க போறோம். இந்த ஜெம்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விதத்துல வந்து நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சரிங்களா? அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் மெயினாக சொல்றேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்டாக தான் இருந்துச்சு. என்னுடைய இந்த ரன்னருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேர்னிங் பாயிண்ட் தான். சரிங்களா? அது எப்படி வந்து எனக்கு ஒரு டேர்னிங் பாயிண்டாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெம் சாக்கெட்ஸ் வந்து அன்லாக் பண்ணது வந்து யூஸா ஜெம்ஸ் வந்து வாங்கலாமா? எந்த மாரி ஜெம்லாம் வாங்கலாம்? இப்பயே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ஃபோர்ட் ஜெம், லக் ஜெம்லாம் நான் வாங்கலாமா? இல்ல யூஸ் இருக்கா? எஃபிஷியன்சி ஜெம்லாம் வாங்கணும்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நான் சொல்றேன். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்க, மறக்காம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் பட்டன அழுத்தி ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் எல்லாமே on time கிடைக்கும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப இருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்டெப்பனோட ஒயிட் பேப்பர்ல தான் இருக்கும். இந்த ஒயிட் பேப்பர்ல பார்த்தீங்கன்னா, வந்து ஜெம்ஸ் அண்ட் சாக்கெட்ஸ்ன்னு வந்து நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த பேஜ் தான் வரும். இதுலன்னா வந்து இந்த ஜெம்ஸ் டைப்ஸ் அண்ட் லெவல்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெம்ஸ் இருக்கு, அடுத்து சாக்கெட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஜெம்ஸ பத்தி பார்ப்போம். இந்த ஜெம்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு மொத்தம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 4 ஜெம்ஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி ஜெம், தென் லக் ஜெம், தென் கம்ஃபர்ட் அண்ட் ரெசிலியன்ஸ். சரிங்களா? இதுல வந்து பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி எல்லோ கலர், லக் வந்து ப்ளூ கலர் இருக்கும், கம்ஃபர்ட் கலர் அண்ட் ரெசிலியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்பிள் கலர்ல இருக்கும். இதுல என்னன்னா வந்து ஒவ்வொரு லெவல் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வச்சிருப்பீங்க. ஷூவ தான் நம்ம மின் பண்ண முடியும். இதுல பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட ஜெம்மையும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து மின் பண்ணலாம். சரிங்களா? அதாவது அப்கிரேட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து நீங்க வந்து ஒரு 3 லெவல் 3 ஜெம் வச்சிருக்கீங்க. லெவல் 1 ஜெம் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது கூட வந்து எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி அதாவது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, லெவல் 1 ஜெம்லேருந்து லெவல் 2 ஜெம்முக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து அப்கிரேட் பண்ணணும்னா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜெம் வந்து நீங்க வந்து பிளேஸ் பண்ணி, அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 50 ஜிஎஸ்டி ஃபீஸ் பே பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லெவல் 2 ஜெம் வந்து கிடைக்கும். சரிங்களா? இந்த லெவல் 2 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, அப்படியே கிடைச்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, அதுக்கு அப்படியே கிடைச்சிராது. சரிங்களா? அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்து, இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, ஜெம்முக்கு வந்து ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க. சரிங்களா? நீங்க வந்து லெவல் 1 ஜெம் வந்து சிப்டு, நெக்ஸ்ட் வந்து லெவல் 2 ஜெம்க்கு வந்து ஃப்ராட் இது மாரி வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் லெவல் 9 ஜெம் வரையும் இருக்கு. இதுல என்ன மொத்தம் இப்போதைக்கு மார்க்கெட்ல இருக்கிறது பார்த்தீங்கன்னா, லெவல் 1லேருந்து லெவல் 4 ஜெம் வரையும் தான் இருக்கு இப்போதைக்கு மார்க்கெட்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு லெவல் போறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3 ஜெம்ம வந்து கம்பைன் பண்ணி தான் அப்கிரேட் பண்ணுவீங்க. அதுக்கு வந்து ஃபீஸா பார்த்தீங்கன்னா வந்து ஜிஎஸ்டி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்க 3 லெவலுக்கும், நெக்ஸ்ட் வந்து லெவல் 4லேருந்து லெவல் 5 போட்டா மட்டும் ஜிஎஸ்டி கூட வந்து ஜிஎம்டி வந்து இது பண்ணுவீங்க. சரிங்களா? இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து சக்சஸ் ரேட் இதுலயும் இருக்கு. சரிங்களா? சக்சஸ் ரேட் எப்படின்னா, இதுல 35% வந்து என்னன்னா, நீங்க வந்து அந்த ஜெம் வந்து இது பண்ணீங்கன்னா, அது பண்ணும்போது அந்த அப்டேட் பண்ணும்போது 35% வந்து உங்களுக்கு வந்து அது கிடைக்க சான்ஸ் இருக்கு. மீதி 65% வந்து அது வந்து அது வந்து அன்சக்சஸ்ஃபுல்லா ஆவறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. இது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆவறத விட அன்சக்சஸ்ஃபுல்லா ரேட் அதிகம் அது வந்து அதிக சான்ஸ் இருக்கிறதால, இதுல வந்து பார்த்தீங்கன்னா, பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஓவர் லாஸ் பண்ண சான்சஸ் இருக்கு. பட் வந்து நெறைய பேர் வந்து இத ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நெறைய பேருக்கு வந்து இதெல்லாம் கிடைக்கிறது இல்ல. சரிங்களா? ரெசிலியன்ஸ்லாம் அவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம போட்டு பண்றது வந்து வேஸ்ட் தான் நான் சொல்லுவேன். அதுக்கு பதில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து எஃபிஷியன்சி அது மாரி பண்ணலாம். பட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து இதுல லாஸ் ஆகுறது பயங்கரமா இருக்கு. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து 3 ஜெம் வந்து ரிப்ளேஸ் பண்றீங்க. எக்ஸாம்பிள் நீங்க வந்து ரெசிலியன்ஸ் ஜெம் வந்து அப்கிரேட் பண்ணீங்கன்னா, ஒரு ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து மார்க்கெட் பிளேஸ்ல எவ்வளோக்கு போயிட்டு இருக்குன்னா, நியர்லி வந்து பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் வந்து 0.2 சோல் வந்து இப்போதைக்கு போயிட்டு இருக்கு. அப்போ 3 ஜெம் நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா வந்து 0.6 சோல் சரிங்களா? 0.6 சோல் வந்து இப்போ மார்க்கெட்ல எந்த ரேட் போயிட்டு இருக்குன்னா, ஒரு $35 போயிட்டு இருக்கு. அது கூட பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க வந்து இத அதாவது அப்டேட் பண்றது வந்து ஃபீஸா பார்த்தீங்கன்னா, ஒரு 50 ஜிஎஸ்டி வேற பே பண்றீங்க. அந்த 50 ஜிஎஸ்டியோட வேல்யூ இப்போதைக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு $140 இருக்கு. சரிங்களா? அந்த $140 பிளஸ் இந்த அ ச ஜெம்மோட காஸ்ட் இருக்கு பார்த்தீங்கன்னா, 0.64 இத காஸ்ட்ட நீங்க கூட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, டெய்லி வந்து $180 வந்து நீங்க ஸ்பெண்ட் பண்றீங்க. அதுல வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கிற பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா, 35% தான் வந்து உங்களுக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு. சரிங்களா? இப்படி நீங்க ரிஸ்க் எடுத்து நீங்க பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னு நான் அப்பயே சொல்றேன் பாருங்க. உங்களுக்கு வந்து ஒரு பாயிண்ட் உங்களுக்கு வந்து ஒரு 8 சோல் மதிப்புள்ள ஒரு லெவல் 2 ஜெம் வந்து இங்க கிடைக்கும். சரிங்களா? மார்க்கெட்ல நீங்க வந்து மார்க்கெட் பிளேஸ்ல போனீங்கன்னா, ஜெம் செக்ஷன் போங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் பிளேஸ்ல வந்து இப்போதைக்கு வந்து ரெசிலியன்ஸ் ஜெம் வந்து லெவல் 1 ஜெம் வந்து பார்த்தீங்கன்னா, 0.18 சோல், 0.2 சோல் வச்சுக்கோங்களேன் ரவுண்டா. லெவல் 2 ஜெம் பார்த்தீங்கன்னா வந்து எந்த ரேட் கிடைக்குன்னா, 8 சோல்ல கிடைக்குது. சரிங்களா? இது என்ன ப்ரோ 8 சோல்னா சும்மாவா? $400 கிட்ட வருது. நான் வந்து ஒரு $180 ஸ்பெண்ட் பண்ணேன். அத விட பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஒரு 2 மடங்கா வந்து டபுள் ஆகுது. நான் இதுவே பண்ணலாம் அப்படின்னா வந்து இதுல வந்து அந்த சக்சஸ் ரேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இடிக்கிறது. சரிங்களா? நீங்க வந்து பண்ணும்போது திடீர்னு அன்சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு வந்து அந்த 3 ஜெம் இருக்கு பார்த்தீங்கன்னா, அதுவும் போயிடும். அதுக்கப்புறம் இந்த ஃபீஸ் பே பண்ணி பார்த்தீங்கன்னா, அதுவும் போயிடும். இது போச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களால வந்து எதுவுமே இது பண்ண முடியாது.
அன்னைக்கு அந்த $180 அப்படியே போனதுதான், காத்துல போனதுதான். சரிங்களா? வேற எதுவுமே பண்ண முடியாது. இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா, அதனால தான் பார்த்தீங்கன்னா, இந்த ஒவ்வொரு அடுத்தடுத்த லெவல் போறது ஒவ்வொரு ஜெம்மும் பார்த்தீங்கன்னா வந்து ரேட் அதிகமா இருக்கு. ஏன்னா வந்து அவ்வளோ சக்சஸ் ரேட் வந்து கம்மியா இருக்கிறதால, இங்க போக போக வந்து சக்சஸ் ரேட் அதிகமா இருக்கு. பட் வந்து இங்கிருந்து கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய அன்சக்சஸ்ஃபுல் நடுவுல இருக்கும். சரிங்களா? அதுல அதையும் தாண்டி ஒரு ஜெம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா, அதனால தான் இந்த ரேட் வந்து அதிகமா இருக்கு. ஒரு லெவல் 4 ஜெம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதிக ரேட்ல இருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளாட்ட ஆளுங்க வந்து ஒரு ஷூ வச்சுனாலும் இதெல்லாம் வாங்க முடியும். இதெல்லாம் வாங்கவே முடியாது. ஏன்னா, நம்ம ஒரு ஷூ வாங்குறதுக்கே ஒரு 12 சோல், 13 சோல் குடுத்து வாங்குறதுக்கே நம்ம வந்து இந்த பாடுபடுறோம். நம்ம வந்து இந்த 8 சோல் குடுத்து, இந்த 60 சோல் குடுத்து இந்த ஜெம்லாம் வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தான். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம அடுத்தது போவோம். இப்போதைக்கு என்னன்னா வந்து திரும்பி வந்து பேக் டூ ஒயிட் பேப்பர் போவோம். சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து இந்த இதோட ஒரு லைக் வந்து ஒரு ட்ராபேக்ன்னு சொல்லுவேன். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் வந்து இங்க வார்னிங்னு போட்டேன். தேர் இஸ் எ சர்டன் பெர்சன்டேஜ் ஜெம் அப்கிரேட் விச் கேன் ஃபெயில். சரிங்களா? லெவல் 1 இருந்து லெவல் 5 வரையும் இந்த ஃபெயில் பெர்சன்டேஜ் இருக்கு. இப்படி பண்ணீங்கன்னா வந்து நீங்க வந்து உங்களோட ஜெம்மவே லாஸ் பண்றீங்க. அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து லைக் சொன்னது அந்த வந்து பிசியும் வந்து நீங்க பறி குடுத்துருவீங்க. சரிங்களா? அதுல கிடைச்சா உங்களுக்கு லக்கு கிடைக்கலன்னா வந்து நீங்க வந்து அப்படியே விட்டுட்டு போக வேண்டியதுதான். பட் என்ன கேட்டா நீங்க வந்து இதெல்லாம் ட்ரை பண்ணாதீங்க. நீங்க வந்து வாங்கி விக்கிறதுனா மட்டும் வாங்கிக்க. சரிங்களா? வாங்கி நீங்க பிளேஸ் பண்ண போறீங்கன்னா மட்டும் பண்ணுங்க. அதுவும் லெவல் 1 ஜெம் வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க இப்போதைக்கு. சரிங்களா? நான் வந்து ரெசிலியன்ஸ் மட்டும் தான் யூஸ் பண்றேன். எஃபிஷியன்சி எந்த ஜெம்மும் நான் பிளேஸ் பண்ணல. சரிங்களா? இப்போதைக்கு வந்து உங்க இன்வெஸ்ட்மென்ட் எடுத்துருங்க. நீங்க போட்ட இன்வெஸ்ட்மென்ட்ட சேஃபா எடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து கேம் ப்ளே பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க எப்படி வேணா ப்ளே பண்ணலாம். சரிங்களா? கேமா எடுத்து நனவுல வச்சுட்டு நீங்க வந்து பண்ணலாம். இல்ல வந்து இல்ல நமக்கு வந்து இதுல இருந்து ஒரு ஏர்னிங்ஸா வந்துட்டு இருக்கு. வெளிய எடுத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எடுத்துட்டு இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். சரி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு வந்து நம்ம ஜெம் முடிச்சுட்டோம். அதுலயும் ஜெம்லயும் இன்னொன்னு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து, இப்ப எக்ஸாம்பிள் வந்து இந்த ஒரு லெவல் 1 ஜெம் எடுத்துப்போம். இல்ல வந்து ஓகே லெவல் 1 ஜெம் எடுத்துப்போம். இந்த ரெசிடென்ட் ஜெம்ம. இந்த ஜெம்ல இவ்வளவு தானா கேட்டீங்கன்னா இல்ல. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, வந்து இந்த ஒவ்வொரு ஜெம்லயும் சரிங்களா? லைக் வந்து லெவல் 1 ஜெம்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ரெசிலியன்ஸ் பாயிண்ட்ஸ் கிடைக்கும். சரிங்களா? அது கூடவே பார்த்தீங்கன்னா வந்து 5% வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட பேஸ் ரெசிலியன்ஸ வந்து அப்டேட் பண்ண முடியும். சரிங்களா? இந்த ஜெம்ம பிளேஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 ரெசிலியன்ஸும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5% வந்து பேஸ் ரெசிலியன்ஸ். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒரு 10 ரெசிலியன்ஸ் வந்து என்னுடைய பேஸ் ஸ்டாட்ஸ்ல இருக்குன்னு வச்சுக்கங்களேன். இந்த ஜெம்ம பிளேஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா வந்து 2 கிடைக்குது. 10+2 அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் பேஸ். அது 5% இன்டூ 10 14 வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 0.5 வந்து எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். சரிங்களா? இதே மாரி பார்த்தீங்கன்னா, இது நீங்க வந்து லெவல் 2 பிளேஸ் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன். லெவல் 2 இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் வந்து என் ஜெம் சாக்கெட்ல பிளேஸ் பண்றேன். பிளேஸ் பண்ணா வந்து எக்ஸ்ட்ரா வந்து இப்ப நான் 10 பாயிண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க பேஸு. இது கூட வந்து பார்த்தீங்கன்னா 10 பிளஸ் 8 வந்து 18 ஒண்ணு கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 70% ஆஃப் பேஸ் ஸ்டாட்ஸ். அது 10 இன்டூ 70% 7 பாயிண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாவே எனக்கு கிடைக்கும். சரிங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா வந்து 10 பிளஸ் 8 பிளஸ் 7 சரிங்களா? இத கூட்டினீங்கன்னு மொத்தம் 25 பாயிண்ட் எனக்கு கிடைக்கும். இந்த லெவல் 2 ஜெம் வந்து நான் இங்க 10% பேஸ் ஸ்டாட்ஸ் இருக்க ரெசிலியன்ஸ் இருக்கிற ஷூல நான் வச்சேன்னா, ரெசிலியன்ஸ் ஜெம் சாக்கெட்ல எனக்கு வந்து 25 பாயிண்ட்ஸா இருக்கும். அந்த 10 இருந்து 25ஆ மாறிடும். சரிங்களா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்ப வந்து நம்ம வந்து ஜெம்ஸ முடிச்சுட்டோம். இதே தான் வந்து பார்த்தீங்கன்னா, லைக் வைஸ் லெவல் 3, லெவல் 4 எல்லாத்துலயும் யூஸ் ஆகும். சரிங்களா? 600% 72 பாயிண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்தந்த ரேட்டுக்கு ஏத்த மேட்டர் தான். சரிங்களா? ஓகே. இப்ப பார்த்தீங்கன்னா வந்து ஜெம் சாக்கெட்ஸ் போயிடுவோம். ஜெம் சாக்கெட்ஸ் சரிங்களா? இந்த ஜெம் சாக்கெட் எப்பப்பலாம் அன்லாக் ஆகும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து லெவல் 5 உங்க ஷோ வந்து லெவல் 5க்கு அப்டேட் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் ஜெம் சாக்கெட் அன்லாக் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 10க்கு போறப்போ உங்களுக்கு செகண்ட் ஜெம் சாக்கெட், லெவல் 15 போறப்போ உங்களுக்கு தேர்ட் ஜெம் சாக்கெட், அடுத்து வந்து லெவல் 20 போறப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 4வது ஜெம் சாக்கெட் அன்லாக் ஆயிடும். இந்த 4 ஜெம் சாக்கெட்டும் வந்து நீங்க ஒன்ஸ் வந்து லெவல் 20 போயிட்டீங்கனாலே உங்களுக்கு 4 ஜெம் சாக்கெட்டும் வந்து வந்துரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒவ்வொரு ஜெம் சாக்கெட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஃபீஸ் பே பண்ணி தான் அதில வந்து உங்களால வந்து ஜெம் பிளேஸ் பண்ண முடியும். அதுவரையும் அதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா, அந்த ஜெம் சாக்கெட் வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து இருக்குதுன்னு மட்டும் தான் காட்டும். அதுக்கப்புறம் வந்து நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு வந்து நான் லெவல் 10 வரல. இப்போதைக்கு நான் லெவல் 9 தான் இருக்கேன். சரிங்களா? இந்த நீங்க சும்மா கிளிக் பண்ணி வச்சுன்னா, ஒன்ஸ் வந்து நீங்க லெவல் 10 போயிட்டதுக்கப்புறம் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா வந்து இங்க கேட்கும். ஃபீஸ் பே பண்ணுங்க. ஜிம் வைக்கிறதுக்கு முன்னாடி நீங்க இந்த இடத்துல நீங்க ஜிம் வைக்கணும்னா நீங்க ஃபீஸ் பே பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த ஃபர்ஸ்ட் ஜிம் வைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 10 ஜிஎஸ்டி கொடுத்து அந்த இடத்த வந்து நான் இது பண்ணேன். அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல ஜிம்ம வந்து நான் மார்க்கெட் பிளேஸ்ல வாங்கி இந்த இடத்துல நான் பிளேஸ் பண்ணேன். சரிங்களா? இந்த ஜெம் சாக்கெட்லயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 லெவல் இருக்கு. ஒண்ணு வந்து காமன், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா அன்காமன், அடுத்து வந்து ரேர், எபிக், லெஜெண்டரி. அப்படியே ஷூவோட நேம் வைஸா இருக்கும். சரிங்களா?
இதுல பார்த்தீங்கன்னா வந்து இந்த காமன், அன்காமன், ரேர், எபிக், லெஜெண்டரி இது எல்லாத்துக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இதுலயும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு. சரிங்களா? இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் என்ன பண்ணும்னா, ஆல்ரெடி வந்து நமக்கு வந்து இந்த பெர்சன்டேஜ்ல வந்து நமக்கு இது இருக்கா, நீங்க இதெல்லாம் தூக்கி சரிங்களா, எக்ஸ்ட்ராவா வந்து எனக்கு இப்ப நான் வந்து 10 பேஸ் ஸ்டாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டேன். சரிங்களா? ஆல்ரெடி வந்து இந்த லெவல் 1 ஜெம் பிளேஸ் பண்றா வந்து ஒரு 2 பாயிண்ட் ஏறும். அது கூட வந்து பார்த்தீங்கன்னா 5% ஆஃப் இந்த 10 பேஸ் ஸ்டாட்ஸ் எடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். அதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 0.1 ஏறும்னு வச்சுக்கோங்களேன். சாரி 0.1 ஏறும் இல்ல வந்து சம்திங் அரௌண்ட் ஏறும். சரிங்களா? சாரி 0.5 ஏறும். ஓகேங்களா? அப்படி பார்த்தீங்கன்னா 2.5 ஏறும் எனக்கு. ஓகேங்களா? இந்த ஜெம் வந்து நான் இந்த இடத்துல வச்சேன்னா 2.5 பெர்சன்டேஜ் ஏறும். அது கூட வந்து இந்த 10% பார்த்தீங்கன்னா ஒரு அன்காமன் சாக்கெட்ல வைக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா அன்காமன் சாக்கெட். இந்த அன்காமன் சாக்கெட் அப்புறமேட்டு வந்து இந்த ரேர் சாக்கெட், எபிக் சாக்கெட்லாம் எப்படி கண்டுபிடிக்கலாம்னு வச்சுன்னா, நீங்க வந்து ஸ்டெப்பன் டாட் கைட்னு வந்து உங்களுக்கு வந்து நான் போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். இது வந்து காமன் சாக்கெட், இது வந்து அன்காமன் சாக்கெட். சரிங்களா? இது வந்து ரேர் சாக்கெட். ரேர் சாக்கெட் வந்து 3 இது இருக்கும். நெக்ஸ்ட் வந்து எபிக் சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள் இருக்கும். சாரி இது வந்து 2 ட்ரையாங்கிள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3 ட்ரையாங்கிள். ஒன்ஸ் வந்து நீங்க உங்ககிட்ட வந்து லெஜெண்டரி சாக்கெட் இருந்துச்சுன்னா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4 ட்ரையாங்கிள் இருக்கும். சரிங்களா? இந்த ட்ரையாங்கிள் வச்சு தான் பார்ப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஜெம் சாக்கெட்லயே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னொன்னு என்ன இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து காமன் ஷூ அதாவது காமன் ஸ்னீக்கர் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அதில வந்து சாக்கெட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 90% வந்து உங்களுக்கு காமனா இருக்க சான்ஸ் இருக்கு. அடுத்து வந்து அன்காமனா பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10% சான்ஸ் இருக்கு. ரேர், எபிக், லெஜெண்டரிலாம் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். சரிங்களா? இதே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து அன்காமன் ஷூ வாங்கியிருந்தீங்கன்னா, அதில வந்து ஒரு 30% காமன் சாக்கெட், 60% அன்காமன், 10% ரேர். சரிங்களா? இது வந்து ஷூவ பொறுத்து இந்த சாக்கெட் குவாலிட்டி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச வரையும் இப்போதைக்கு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து இந்த ஜெம் பிளேஸ் பண்ணீங்கன்னா, எக்ஸ்ட்ராவா இந்த ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ் எக்ஸ்ட்ராவா ஆட் ஆகும். சரிங்களா? இப்போதைக்கு நான் இங்க வச்சிருக்கேன்னா, இங்க பாருங்க 2 பாயிண்ட்ஸ் வந்து எனக்கு வந்து என்னுடைய ஜெம்முக்காக இந்த லெவல் 1 ஜெம் வாங்கினோம்னா, நம்ம வந்து பேஸா வந்து சும்மா ஒரு 2 பாயிண்ட்ஸ் குடுப்பாங்க. ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸ். அதுக்கப்புறம் இந்த ஜெம் சாக்கெட்ல வச்சோன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 1.1 இருக்குல்ல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, ஆல்ரெடி நான் இந்த 2 வச்சேன்னா எனக்கு 100% சரிங்களா? இது கூட வந்து ஒரு 10% வந்து ஆட் ஆகும். 110% வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து 110% எப்படி வருது? 110%ன்னு போட்டோம்னா வந்து அரௌண்ட் வந்து 1.1 வரும். சரிங்களா? டிவைட் பை 100 தான் வந்து 110 டிவைடட் பை 100. இதுதான் பார்த்தீங்கன்னா 1.1 110% சரிங்களா? இன்டூ 2. 2.2 இது போட்டீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து 2.2 இல்ல 2.1 நினைக்கிறேன். 2.1 2.15 கரெக்டா தெரியல. சரிங்களா? வச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இந்த இடத்துல வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த 2 பாயிண்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து பேஸ் ஆட்ரிபியூட் பாயிண்ட்ஸ் சாரி ஆட்ரிபியூட்ஸ் பாயிண்ட்ஸா வந்து எக்ஸ்ட்ராவா நம்ம ஆட் பண்றது. இந்த 1.1 வந்து இந்த அன்காமன் சாக்கெட் குவாலிட்டிக்காக இது வந்தது. சரிங்களா? ஸ்பெஷல் எஃபெக்ட்ஸ்ல எக்ஸ்ட்ரா ஒரு 10% அதுதான் பார்த்தீங்கன்னா அங்க வந்து 1.1 இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எப்படி இது 2த்தையும் நீங்க வந்து மல்டிப்ளை பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கம்மியா தானே வரும் ப்ரோ. எப்படி 2.3 வருது? இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி மல்டிப்ளை பண்ணா 2.2 தான் வரும். எப்படி 2.3 வருதுன்னு கேட்டீங்கன்னா வந்து, அந்த 2 இருக்கு பார்த்தீங்கன்னா, அது ஒண்ணு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 5% வந்து அங்கிருந்து வந்துச்சு பார்த்தீங்களா? நமக்கு வந்து நம்ப சாக்கெட்ல நம்ம வந்து ஜெம்ஸ்லயே இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு 5% அது போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து அது வந்து பேஸ்ல இருந்து ஆட் ஆயிடும். சரிங்களா? அது வந்து மொத்தமா ஆட் ஆகி, இங்க வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ராவா வந்துரும். சரிங்களா? இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இது. நீங்க ஒன்ஸ் வந்து நீங்க ஜெம் பிளேஸ் பண்ணீங்கன்னா, ஜெம் பிளேஸ் பண்றது தான் ஃபீஸ் கேட்பாங்க. அதுக்கப்புறம்லாம் பார்த்தீங்கன்னா வந்து நீங்க ரிமூவ் பண்றதுலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. சரிங்களா? இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு நல்லதுன்னு சொல்லுவேன். சரிங்களா? என்ன பொறுத்தவரைக்கும் நான் என்னன்னா பார்த்தீங்கன்னா வந்து நான் சூஸ் பண்றதுன்னா வந்து லெவல் 9 நான் நிறுத்திக்கிட்டு என்னோட பெஸ்ட் சாக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ரெசிலியன்ஸ் வச்சோம்னா நமக்கு எக்ஸ்ட்ராவா 2 பாயிண்ட் கிடைக்கும். நம்ம வந்து ஒரு 10 ஜிஎஸ்டி வந்து எப்படி இருந்தாலும் ஸ்பெண்ட் பண்ண போறது தான். அதுக்கப்புறம் வந்து ஒரு 0.2 சோல் குடுத்தாலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெம் சாக்கெட் நமக்கு கிடைச்சிருது. அதிலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பாயிண்ட்ஸ் கிடைக்குது. அத வந்து நான் ரெசிலியன்ஸ போட்டு மீதி இருக்க 2 பாயிண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்டேட் பண்றது. அடுத்து நான் எஃபிஷியன்சில யூஸ் பண்ணிப்பேன். நான் வந்து எஃபிஷியன்சில வந்து ஒரு சோல் குடுத்து நான் அந்த ஜெம் வாங்குறதுக்கு, இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 0.2 சோல் குடுத்து இந்த ஜெம் வாங்குனாலே எனக்கு அந்த 2 பாயிண்ட் வந்து நான் அங்க ரீப்ளேஸ் பண்ணிப்பேன். சரிங்களா? ஓகே ஃபிரெண்ட்ஸ்.
இதுதான் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மிஸ்ட்ரி பாக்ஸஸ் பத்தி பார்ப்போம். இங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லூட் பாக்ஸஸ்னு இருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மிஸ்ட்ரி பாக்ஸஸ்க்காக. இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலா வந்து லக் பேஸ்ல இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மிஸ்ட்ரி பாக்ஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆம், அது எப்படி சொல்றது? நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா வந்து அரௌண்ட் வந்து ஜெம்ஸ் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஜிஎஸ்டி கிடைக்கும் சில மிஸ்ட்ரி பாக்ஸ்ல. சில மிஸ்ட்ரி பாக்ஸ்ல பார்த்தீங்கன்னா வந்து லெவல் 2 ஜெம், லெவல் 3 ஜெம் இதெல்லாம் கிடைக்க சான்சஸ் இருக்கு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம் எப்படின்னு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல் கிளிக் பண்ணுங்க. அப்போ நான் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாய். இன்னொரு வீடியோ பார்ப்போம்.